பச்சனேந்தல் கிராமத்தில் ஃபீஸ் ஃபவுண்டேஷனின் புதிய வீட்டுமனை திட்ட துவக்க விழா நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஷபா மற்றும் ஃபீஸ் குழுமம் நிறுவனர் முகமது ஃபாரூக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக இசாலானி ஊராட்சி மன்ற தலைவர் மீனாட்சி பூமிநாதன் கலந்து கொண்டு புதிய திட்டத்தினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களும் இந்நிறுவனத்தில் இணைந்து சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் நிறுவனத்தின் ஊழியர்கள், பொதுமக்கள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நான் கோர்ட்டில் அதிகமாக பார்க்கும்போது அதிகமான பெண்கள் வரதட்சணை கொடுமையாலும் அதிகமாக பாதிக்கப்பட்டு டைவர்ஸ் கட்டு வந்திருக்கும் போது நம்ம ஏதாவது பெண்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணுங்கிற அடிப்படையிலேயே ஏழை எளிய மக்கள் வாழ்க்கையில் முன்னேறும் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் பீஸ் நிக்கா மேட்ரிமோனிங்கிற ஒரு நிறுவனம் ஆரம்பித்தோம். அதன் மூலியமாக இன்று ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு 11,000 நிக்காகள் வரதட்சணை முடிக்கப்படுது. தமிழகம் முழுவதும் 11,000 நிக்காகள் திருமணங்கள் வரட்சி முடிக்கப்பட்டிருக்கு. அது ஒன்று. இரண்டாவது, இந்த பீஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்க நோக்கமே என்னன்னா, யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வாழ்றாங்களோ, ஏன் அப்படின்னா நாங்கள் மேட்ரிமோனி நடத்தும் போது பார்த்தோம், அதில் சொந்த வீடு இல்லை அப்படின்னா அந்த மணமகனை யாரும் எந்த பெண் வீட்டு தேர்ந்தெடுப்பு கிடையாது. அப்போ அவங்களுக்கு என்ன தேவை, சொந்த இடம் ஏதாவது தேவைப்படுது. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யலாம், நிறுவனம் ஆரம்பிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் 50% தவணை முறை. எப்படி ஒரு லேண்டு உதாரணத்துக்கு ஒரு 3 லட்ச ரூபா அப்படின்னா 1.5 லட்ச ரூபா வாங்கிட்டு சொத்தை பதிஞ்சு கொடுத்துருவோம். பேலன்ஸ் அந்த 1 லட்சம் பணத்தை ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடுக்குறோம். வட்டி விலையேற்ற இல்லாமல் மாதம் ஏழை எளிய மக்கள் அவங்களால என்ன முடியுமோ அந்த பணத்தை கட்டுறாங்க. அதனால என்ன இருப்பா 2 வருஷம் கழிச்சு இஎம்ஐ கட்டி முடிச்ச பிறகு அந்த இடத்துல சொந்த வீடு கட்டுறாங்க. அதே போல ஒரு பக்கத்து இந்த சர்வீஸ் நடக்குது, ஒரு பக்கத்து அந்த ஏழை எளிய மக்கள் வாழ்க்கையில் நிக்கா நடக்கிறதுனால ஒரு சொந்த வீடுங்கிற இடமும் கொடுக்குறோம், வீடும் கொடுக்குறோம். அவங்க வாழ்க்கையில் நிக்காங்கிற பெரிய விஷயத்தை முடிச்சு வைக்கிறோம். இது போக நம்ம நிறுவனம் இந்த ரியல் எஸ்டேட்டுங்கிற இந்த கான்செப்டில் வரக்கூடிய லாபத்தில் எடுத்து வச்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம வருஷம் என்ன செய்யறோம்னா ரமலான், கிறிஸ்துமஸ், தீபாவளி காலங்களில் ஏழை எளிய மக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அரிசி, மளிகை பொருள், கணவனை இழந்த பெண்களுக்கு நம்ம ஒரு பெண்ணுக்கு நிதி உதவி செஞ்சு கொடுத்துருக்கோம். தேனி மாவட்டம்